நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாம் காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி, ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். மகர ராசி அன்பர்களே, இன்னிலிருந்து 6 மாத காலம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான கால நேரம். நிறைய மகர ராசி அன்பர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் அமெரிக்கா, அப்புறம் யூகே, ப்ளஸ் ரஷ்யா, இங்கே துபாய் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள். அதே போல் இங்கே எடுத்துட்டிங்கனாக்கா, இந்தியான்னு எடுத்துட்டிங்கனாக்கா, நிறைய அன்பர்கள் நமக்கு மும்பை, புனே, மகாராஷ்டிரா, அல்லது ஆந்திரா, கர்நாடகா, நிறைய மகர ராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகலாம், எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், மெயினாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க, பல பொருட்கள் தொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடிய நிறைய மகர ராசி அன்பர்கள். எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்கள் நல்லாவே ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஒரு 60% என்னுடைய அனுபவத்தில் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம நிறைய கம்பெனிஸ் நேரடி போய் விசிட் பண்ணுறோம், நேரடியாக விசிட் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய முழுமையான அந்த கஷ்டத்திலிருந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. அந்த ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது, பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறது, பிஸ்னஸ் போயிடுமோங்கிற பயத்தில் இருக்கிறது, ஃப்யூச்சர் என்ன ஆகுங்கிற பயம் இருக்கிறது,
கம்பெனியை தொடர்ந்து கண்டினியூவாக கொண்டு போக முடியுமா, இந்த ஃபண்டு ஃப்ளோ இப்படி இருக்கே அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ்ஸு. அதே போல் போட்ட முதலீடுகள், மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. சில்வர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்னைக்கு அதுதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க. இப்போ நேற்று கூட சமீபமாக ஒருத்தர் வந்து நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு வந்து கேட்டு போகிறார், ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஸோ அது மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் என் அன்பு உள்ளங்களே, இந்த ஆன்லைனில் மட்டும் கடன் வாங்காதீங்க ப்ளீஸ். எத்தனையோ ஐடி பீப்புள்ஸ் அதில் தான் மாட்டிக்கிறாங்க. ஆன்லைனில் கடன் வாங்கிட்டு அதில் போய் மாட்டிக்கிறது. அப்போ அதில் கஷ்டப்படக்கூடியவங்க. அப்போது மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் கூட ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போகுது, ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. மெயினா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் நல்லபடியா இருக்கும், லாபம் கிடைக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கையில காசு நிற்கும். நிறைய கஷ்டப்படுறோம் சாமி, கையில காசு நிற்க மாட்டேங்குது, கடன் அடைய மாட்டேங்குது. இந்த கடன் அடையுமா, இவ்வளோ கடன் இருக்கு, இத்தனை கோடி கடன் இருக்கு, அல்லது மேற்கொண்டு கடனை வந்து டாப் அப் பண்றோம், பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருந்தது, நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு, பல சிக்கல்கள் ஏற்படுவது. நிறைய இடங்கள்ல போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சாமி, எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அது மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கும், பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தொழில் கஷ்டங்களாக இருக்கலாம், வேலையில வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க. நம்ம நிறைய சொல்றோம், சினிமா துறையில எத்தனையோ அன்பு உள்ளங்கள் நம்ம கிட்ட வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அவங்க குடும்பம் பலதரப்பட்ட கஷ்டங்கள்ல இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை பற்றிய கவலைகள், பசங்களுடைய குடும்ப வாழ்க்கை. அதே போல மெயினா வருமானம், உடல்நிலை, ஆரோக்கியம், இது போக மனசுல இருக்கக்கூடிய இருள், ஒரு டார்க்னஸ், இப்படியெல்லாம் அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும், வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பாக்யாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை. சார் 5ஆம் அதிபதி 5-10 சுக்கிரன், 5-10 சுக்கிரன் எங்க இருக்காருங்க? 8ஆம் இடத்தில் மறைவு, பாவி 8ஆம் இடத்துல மறைவு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை வாழ வைக்க போகும் ஒரு மாதம். தைரியம் அதிகரிக்கும், மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். அதே போல மெயினா ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும். தொலை தூரத்திலிருந்து எங்கிருந்தோ ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.